நம சிவாய சிவாய நமோ. ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாய. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த உலகமானது எப்படி இயங்குகிறது என்றால் அன்பினால் இயங்குகிறது. அன்பே சிவம், அன்பே தவம், தவமே சிவம், சிவமே தவம் என்பது வாக்கு. ரமண மகரிஷி அவர்கள் உள்ளது 40 என்ற அந்த நூலிலிருந்து 40 செய்யுள்கள் அருமையான ஆன்மீக கருத்துக்களை ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், அதன் மூலம் அமைதியையும் ஆன்மீக புரிதலும் ஏற்பட்டு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை சுற்றிலும் இருப்பவர்கள் மிகப்பெரிய பலனடைவார்கள். ஒரு ஞானம் அடைந்தவரை சுற்றிலும் ஞானம் பரவிக்கொண்டிருக்கும். அந்த வைப்ரேஷன் நல்ல பலன்களை கொடுக்கும். இது பல கோடிகள் பெற்று பலனடைவதை விட மிகப்பெரிய பலன் என்பதை அறிவார் அறிவர். இப்பொழுது நாம் பல 29 செயல்களுக்கான விளக்கங்களை கொடுத்துள்ளோம். அதை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும். ஏதாவது ஒரு செய்யுள் உங்களுக்குள்ளே மிக ஆழமாக செல்லக்கூடும். அது உங்களை முழுமையாக மாற்றும். இப்பொழுது 30வது செய்யுள். இது தத்துவத்திற்கும் தத்துவமான அந்த விளக்கத்தை பகவான் ரமண மகரிஷி இதில் கூறுகிறார். என்ன செய்யுள் என்றால், நானாரென மனம் உள்நாடி உளன்னவே, நான் ஆர் என, நான் யார் என, யாருங்கிறது ஆர் அப்படின்னு சொல்லி செய்யுள் வடிவில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நான் யார் என்பதுதான் தத்துவம். நான் யார் என்று கேட்க வேண்டும். அந்த தத்துவம், அந்த நான் யார் நான் யார் நான் யார் என்று ஒருவர் ஆராய்ச்சி செய்யும்போது, அந்த கேள்விகளை கேட்கும்போது அந்த ஞானம் தோன்றும். என்ன ஞானம் என்பதை இப்போ பார்ப்போம். நான் ஆரென மனம் உள்நாடி, மனம் உள்பக்கம் போகணும், டேர்ன் இன்வர்ட்ஸ். உன் அப்படிங்கிறது உள். உள் செய்யுளிலே உன்னுன்னு மாறும், உள்நாடி. நான் ஆரென மனம் உள்நாடி, மனதை உள்பக்கமாக நாம் திருப்பினால், மனம் உள்ளே நாடினால், நானார் என கேட்டுக்கொண்டே உள்ளே நாடினால், உள நன்னவே, நாடி உளம்னா உள்ளம், உள்ளே இருக்கக்கூடிய உள்ளம், ஆன்மீக உள்ளம் நன்னவே, தியானம் செய்யவே. நன்னுதல்னா சிந்தித்தல்னு ஒரு அர்த்தம், தியானம்னு என்று இன்னொரு அர்த்தம். அப்படி தியானம் செய்யும்போது அடுத்த லைன், நானாம் அவன் தலை நாணமுறை. நாணமுறைன்னு என்னென்னா கவிழ்ந்து போகிறது. இப்போ நாணல் செடிங்கிறது அதிலிருந்து தான் வந்திருக்கு. அந்த செடி அப்படியே கவிழ்ந்து விடுகிறது. தலை நிமிர்ந்து நிற்காது, தலை கவிழ்ந்து விடுகிறது. அந்த அகங்காரம் கவிழ்ந்து விடுகிறது. நானாம் அவன் தலை நாணம் உரை இல்லாமல் போகிறதுன்னே சொல்லலாம். அந்த தலை, அந்த நான்கிறது தான் அகங்காரம், அதுதான் தலை. அந்த தலையே இல்லாமல் போயிட்டால் என்னாகும்? இந்த நான் இல்லாமல் போய்விடும். அப்போது இந்த அகங்காரம், நான் என்ற அகங்காரம் அழிந்துவிடும் சொல்கிறார். நான் என்றும் அகங்காரம் அழிந்துவிடும். எப்பொழுது நான் யார் என்று உள்முகமாக நீ தியானம் செய்து கொண்டே இருந்தால், அந்த சகல வியாதிகளுக்கும் ஆன்மீக நோய்களுக்கும் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் இருக்கக்கூடிய ஒரே ரீசனான அகங்காரம், நான் என்பது தலை சாய்ந்துவிடும். தலை சாய்ந்துவிடும். நாணமுறை அப்படின்னு தலை சாய்ந்துவிடும். தலை சாய்தல் என்ன?
தலையானது நான் என்பது இல்லாமல் போய்விடும். இப்போ விளக்கத்துக்கு வர்றார். அந்த நான்கிறது காணாமல் போகுது. ஆனால் இன்னொன்று இருக்கிறது, நான். அதான் அந்த மஞ்சள் கலரில் டைப் பண்ணியிருக்கேன். நான் அதாவது உள்ளுக்குள்ளே நான் ஒன்று போயிட்டே இருக்கு அந்த இருதயத்துக்குள்ளே. அந்த நான் அப்படிங்கிறது வேறு. அகங்காரமாக பேசக்கூடிய நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், எனக்கு இது, எனக்கு அது, என்னுடைய, இதெல்லாமே அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். ஒருவன் தன்னை ஏழை என்று கூறிக்கொண்டாலும், அஞ்ஞானி என்று கூறிக்கொண்டாலும், நான் அஞ்ஞானி என்று கூறிக்கொண்டாலும் அதுவும் அகங்காரமே என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்படி எதெடுத்தாலும் அகங்காரம்தான் எண்ணுகிறது, அதுதான் மூலமாக இருக்கிறது. அது வேறு. இந்த நான் எப்பொழுதும் சதா உள்ளுக்குள்ளே ஒலித்து கொண்டிருக்கிறதே, அந்த ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய ஒரு நாதம், நான் என்று அந்த ஆத்மாவைத்தான் சொல்கிறாரு. நான் என்று ஒலிக்கிறது. நான் என்று தொடர்ந்து நான் என்று ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அந்த நான் தோன்றும். அப்படி அது இந்த அகங்காரம் சாய்ந்து விட்டால் இந்த நான் ஆக தோன்றும், நானாய் தோன்றும். ஒன்று தானாக தோன்றும். நீ ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம், நீ அதை தோற்றுவிக்க வேண்டாம். எப்போது உள்நோக்கி தியானம் செய்கிறாயோ, அதை உள்ளே நான் எங்கே இருக்கிறேன், உள்ளே என்ன இருக்கிறது என்று நோக்குகிறாயோ, சாட்சியாக இருக்கிறாயோ, அதுதான் முக்கியமான வார்த்தை. எல்லா வார்த்தைகளை விட மிக பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை என்றால் சாட்சியாக இருத்தல். சாட்சி கான்ட்ரிபியூட் பண்ணுவது இல்லை, அவர் இன்வால்வ் ஆகக்கூடாது, அவர் தான் சாட்சி. இல்லைனா குற்றவாளி ஆகிவிடுகிறார். அப்போது எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாது இருப்பவர் சாட்சி, வெறும் பார்ப்பவர். அப்படியாக உள்நோக்கி பார்க்கும்போது தானாக தோன்றும். தானாக ஒரு வார்த்தை பாருங்கள், தானாக தோன்றும். என்ன தோன்றும்? நான் என்ற ஒரு ஸ்புரணம் ஒன்று, ஹார்ட் பீட் மாதிரி உள்ளுக்குள்ளே இதயத்திலிருந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது. அது ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. தியானம் செய்யும்போது அது உங்களுக்கு புலப்படும், அனுபவிக்க முடியும். தோன்றினும் தானாக தோன்றினும் அது நான் அன்று பொருள். அந்த நான் என்று இந்த பொருள் அல்ல. எந்த நான் முதல்ல பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, தலை சாயக்கூடிய நான், அந்த நான் அன்று பொருள். அந்த பொருள் அல்ல, அன்று பின்னாடி போடணும், பொருள் அன்று. அந்த நான் பொருள் அன்று. அப்போது அதுக்கான அந்த நான் கிடையாது. இந்த நான் அப்படிங்கிறது அந்த நான் கிடையாது. மிகப்பெரிய ஒரு தத்துவம். நான் ரொம்ப சுலபமாக பகவான் எழுதிவிட்டார். அவருடைய ஆத்ம அனுபவத்தின் சாரமாக இதை அடிக்கடி சொல்லுவார், செயலையும் பலமுறை கொண்டு வருகிறார். ஆனாலும் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளே இருப்பது யார் என்றால் அந்த நான் என்ற ஒரு ஸ்புரணம் மட்டுமே இருக்கிறது. ஆத்மாவை ஒரு ஆக்டிவ் ஆத்மாவாக கூற வேண்டுமென்றால் அது நான் என்று ஒலித்து கொண்டே தன்னைத்தானே ப்ரொக்ளைம் செய்து கொண்டிருக்கிறது, தன்னைத்தானே அறிவித்து கொண்டிருக்கிறது. நான் ஆத்மா, அது நம்ம ஆக்டிவ் ஆத்மான்னு சொல்கிறது. அதுதான் நான். அந்த நான் அகம்பாவம் அல்ல, அகங்காரம் அல்ல. வேறென்ன? பூன்றம் அது தானாம் பொருள் பொங்கி தோன்றவே. பூன்றம்னா முழுமையான. இப்போ பௌர்ணமின்னு சொல்கிறோம். பூர்ணம்ங்கிறது பௌர்ணம் அப்படின்னு வருது. பூர்ணம்னு என்ன? முழுமையான சமஸ்கிருத வார்த்தை. சுத்தமான தமிழ் வார்த்தை பூன்றம், முழுமையானது, முழுமையான தானாம். அது முழுமையாக தான்ங்கிறது இங்கே ஆத்மா. பகவான் எல்லா இடத்துலையும் தான்ங்கிறது ஆத்மாவுக்காக செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் ரியலைசேஷன், ஐ ஆம் தி செல்ஃப் அப்படிங்கிறோம், SELF. அப்போது அதுதான் தான்.
பூன்றம் அது தானாம். அந்த தான், அந்த ஆத்மா முழுமையானது. அதிலிருந்து எந்த குறையும் இல்லாத ஒரு ஆத்மா அது. பொருள் பொங்கி என்ற அர்த்தம் என்று அதற்கு பொருள். இப்போ பூன்றம்னா என்ன? முழுமையானது. எது முழுமையானது? ஆத்மா முழுமையானது. அது எப்பொழுதுமே இருக்கிறத தானாக தோன்றும். எப்போ தோன்றும்? அது இப்போ சூரியன் தோன்றியதுன்னு சொல்கிறோம். சூரியன் தோன்றி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதை எப்பொழுது பார்க்கிறார்களோ அப்போதுதான் அவர்களுக்கு தோன்றுகிறதோ சூரியன் உதிக்கிறது. ஒரு இருண்ட வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள், தெரியாது. அதுபோல தானாக தோன்றுதல் என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் நீங்கள் பார்க்கவில்லை. சூரியன் தோன்றுதலை பார்க்காதனால தானாக தோன்றுகிறது. தோன்றவில்லை, எப்பொழுதும் இருக்கிறது. இத்தனை நாள் கண்ணை மூடிக்கொண்டிருந்ததனால் கண்ணை திறந்தவுடன் தோன்றுகிறது. கண்ணை மூடும்போதும் முன்னால் அதுவே இருந்தது. கண்ணை ஆனால் தோன்றவில்லை. கண்ணை திறந்தவுடன் தோன்றுகிறது. இதுதான் பொருள். இதுதான் பொருள். அப்போ அது செய்தால் அதுக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். அப்போது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கே நீங்கள் பார்க்கறதுக்கு பெயர் ரிசல்ட்டு கிடையாது. அது தானாக தோன்றுதல் என்று நாம் சொல்கிறோம். பூன்றமது தானாம் பொருள் பொங்கி. தானாம் அந்த ஆத்மாவானது முழுமையானது. அந்த நான் என்பது பூர்ணமானது. பொருள் என்று பொருள், ஆத்மாவின் பொருள் பொங்கி தோன்றவே என்று அது தோன்றுகிறது. இதுதான் இந்த 30வது செய்யுளினுடைய அழகான ஒரு செய்யுள். நான் என்பது ஆத்மஸ்புரணம் என்று கூறப்படுகிறது. ஆத்மாவானது தன்னைத்தானே ஒழித்து கொண்டிருக்கிறது. அது எப்போ அதையே நம்ம நான் அதை தேடி பார்க்க வேண்டியதில்லை. உள்நாடி உள்நோக்கி நாம் தியானம் செய்தால் எந்த சிந்தனையும் வேண்டாம். உள்நோக்கி சும்மா இருத்தல், சாட்சியாக இருத்தல், சும்மா இருத்தல். அந்த டைமில் இது மிக பிரகாசமாக அது தோன்றும். பலமுறை பல இடங்களிலே உபனிஷத்துகளில், பகவத்கீதையில், பல ஞானிகளின் வார்த்தைகளில் இது உள்ளது. ஆகவே இந்த பலனை நீங்கள் அனுபவித்து ஆத்மானந்தத்தை அடைவீர்களாக. நீங்கள் ஆத்மானந்தம் அடையும் போது பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே நிவர்த்தியாகும். ஆத்ம ஞானம் எதற்கு என்றால், எதற்கு? ஆத்ம ஞானம் ஒன்றே எல்லா கர்மங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறது. இது தெரியுமா? ஆகவே ஏதோ பிழைப்பில்லாமல், நேரம் போகாமல், வழி இல்லாமல் அல்லது தெரியாத்தனமாக செய்வதல்ல இந்த ஆத்ம ஞானத்தை அடையும் முயற்சி. அது இத்தனை காலம், இத்தனை பிறவிகள் இருந்த கர்ம வினைகளை ஒரே கணத்தில் நீக்கக்கூடிய வல்லமை ஆத்ம ஞானத்திற்கு உண்டு. இதை அறிந்தவர்கள் பல பேர். ஆகவே இது வெளிப்படையாக பகவத்கீதையிலேயே சொல்லப்படுகிறது. தஸ்ய காரியம் ந வித்யத்தே. யார் ஆத்மாவிலேயே உரைகிறார்களோ, யார் ஆத்மாவையே பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆத்மாவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்மாக்கள் உடனடியாக காணாமல் போகிறது. இல்லை என்றால் கர்மாக்கள் சேர்ந்து கொண்டே போகிறது. இது மிகப்பெரிய ஒரு பலன். இது ஒரு சுயநலமாக சிந்தித்தாலும் சரி, பொது நலமாக சிந்தித்தாலும் சரி. ஏனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும்போது சுற்றிலும் அந்த பலன் பரவுகிறது. இப்படி மழை பெய்தால் அந்த நீர் எல்லா செடிகளுக்கும், எல்லா புல்களுக்கும், தரைகளுக்கும் சென்று வேர்களை நனைத்து புஷ்டி கொடுப்பது போல அது ஒரு விளைவை கொடுக்கும். ஆகவே நீங்கள் இதை உணர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் மற்ற செயல்களையும் கேட்டு
சிறந்த ஒரு ஆத்ம ஞானத்தை அடைய பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையானை போற்றி போற்றி.